பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீரா புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தை 10. நாட்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது. இன்று மன்னர், நாளையோ பிணம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வழியில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறபடினால் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய குணநலங்கள் என்ன, அதே போல் இந்த உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டவையை மனதில் நிறுத்தி ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அநேக முறை நாம் எப்படி வாழ்கின்றோம் தெரியுமா? நாம் ஞானம் இல்லாமல் வாழ்கிறபடியினால் எவ்வாறு அந்த 10 இளம் பெண்கள் மணவாளனை சந்திப்பதற்காக கன்னியர்கள் சென்றார்களோ, அதில் முன்மதியற்றவர்களாய் இருந்தார்களோ, அதே போல் நாமும் சில நேரங்களில் இருந்து விடுகின்றோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. பலதரப்பட்ட பிரச்சனைகளினால் நம்முடைய மனதில் எல்லாவற்றையும் நிறுத்தி நம்முடைய மனது பாதிக்கப்பட்டு நாம் நோய்க்குள் கடந்து செல்லுகின்றோம். ஆனால் நம் அன்பு நேசர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நானே உன்னை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றேன், நானே உன்னை குணமாக்கும் மீட்பராய் இருக்கின்றேன். இயேசு உங்களை குணப்படுத்த முடியும். இயேசு உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்ற முடியும். இயேசு உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்ற முடியும். இயேசு நீங்கள் தீமை செய்யக்கூடிய வேளையிலே இதை செய்யாதே என்று தடுத்து நிறுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பாரத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே அவரால் உங்களுடைய பாரத்தை எடுத்து மாற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய வேளையிலே குழப்பமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை எடுத்து மாற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து அழுது உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய நேரத்திலே அவரால் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். இதை இந்த உலகத்தால் செய்ய முடியாது, எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆவி நமக்குள் குடியிருக்கின்றது. அந்த ஆவி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய வேதனைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பாருங்கள், சீராக் 10:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாட்பட்ட நோய் மருத்துவரையே திணறடிக்குமாம். நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் மருத்துவத்திற்கு படிப்பதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி, குறிப்பாக 5 to 6 ஆண்டுகள் வரை ஆகும் அதை முழுமையாய் படித்துட்டு வரக்கூடிய வேளையிலே. அதே போல் மருத்துவர்கள் அதன் மேல் படிப்பு படிப்பார்கள். ஏனென்றால் அதில் ஸ்பெஷலிஸ்டாய் மாற வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மருத்துவர்களை கூட சில நோய்கள் திணறடிக்கும். பாருங்கள், இந்த பொல்லாப்பான கொரோனா என்கின்ற நோய் எல்லா மருத்துவர்களையும், எல்லா அறிஞர்களையும், எல்லா ஞானிகளையும், அரசியல் தலைவர்களையும், உலகை ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களையும் திணறடித்துக் கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போனபடியினால். பாருங்கள், இந்த காலகட்டங்களில் எல்லா இடத்திலும் ஜெபம் நடக்கின்றது. ஆயர்கள் சொல்லுகிறார்கள், கோயிலில் இருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி, வீட்டில் இருந்து ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொல்லி, அதே போல் குருக்களும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாம் தவறி இருந்து ஆண்டவருடைய மகிமை இழந்து போய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், HIV எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், கொரோனா என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், TB போன்ற பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், கிட்னி ஹார்ட் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உண்டு.
அவர்களை கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட நோய்கள் திணறடித்துவிடும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் திணறடிக்க முடியாது. அவர் நம்முடைய உள் உறுப்புகளை அமைத்தவர், நம்முடைய உடலை அமைத்து இந்த உலகத்தில் உரு கொடுத்தவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். எனவே எப்படிப்பட்ட இடத்திலும் எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி, அவரிடம் வந்து நம்முடைய பாவங்கள் முழுவதையும் அறிக்கையிட்டு நாம் அன்றாடி அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாய் பூரண குணத்தை தருவாய். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படி என்றால் சிறு குழந்தைகள் என்ன பாவம் செய்திருக்கிறார்கள்? அவர்களுக்கும் கேன்சர் நோய் இருக்கின்றது, அவர்களுக்கும் HIV பாசிட்டிவ் இருக்கின்றது, அவர்களுக்கும் கொரோனா நோய் இருக்கின்றது, அவர்களுக்கும் பலதரப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்கள் அறிவுபூர்வமாக அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் தலைமுறையாக சில சாபங்கள் கடந்து வரும். அதை நீங்களே அறியாமல் இருந்திருக்கலாம். எனவே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து அந்த சாபங்களுக்காக, தொடர்ச்சியாக வரக்கூடிய வேதனைகளும் பிரச்சனைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து மன்றாட வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சிலுவைப்பாதை சொல்லி ஜெபித்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மூதாதையருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த சாபம் அதோடு நின்றுவிடும். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி விடுவார். சில நேரங்களில் நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள் தான் தொடர்ந்து வந்து நம்மை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும். நாம் நல்லவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நான் நல்லவனாகத்தானே இருக்கின்றேன், நான் தான் கெட்டு போகவில்லை என்று நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, மூதாதையருடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சாபமாய் கருத்தரித்து அதில் ஒரு பிரசவ வழியை போல் நமக்கு கிடைக்கலாம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எசேக்கியேல் என்கின்ற அரசன், இந்த எசேக்கியேல் என்கின்ற அரசன் என்ன செய்கின்றார்? அவர் நல்ல ஒரு மனிதராய் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு தீர்க்க தரிசனம் வருகின்றது. ஆண்டவர் தீர்க்க தரிசி அனுப்பி அவரோடு பேசுகின்றார். நீ சாக போகிறாய், எனவே என்னுடைய வீட்டின் ஒழுங்குகளை நீர் எல்லாவற்றையும் சரி செய்யும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் தெரியுமா? முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடினார். நான் உண்மையானவன், நேர்மையானவன், உண்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் நேரத்தில் நான் ஏன் மறிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகின்றார். அந்த நேரத்திலே நம் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைத்து 15 ஆண்டுகளாய் அவருடைய வாழ்நாளை கூட்டி கொடுக்கின்றார். இதுதான் குணமளிக்கும் ஆண்டவர், குணமளிக்கும் இயேசு, குணமளிக்கும் பரிசுத்த ஆவியானவர். அதே போல் நீங்களும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக இந்த நாளில் நான் உங்களை அழைக்கின்றேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள். இறுதி காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த காலகட்டங்களில் கொடிய காலங்களாய் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கம் இருக்கின்றது. சுனாமியை போல் கடல் கொந்தளித்துக் கொண்டு இருக்கின்றது. கொள்ளை நோய்கள் இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இதை அறிந்து கொள்ளக்கூடிய நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 30வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர்கள் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமளிப்பார் என்பதை அறிந்த மக்கள் யாரையெல்லாம் கொண்டு வந்தார்கள் பாருங்கள். கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர், பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் அமர வைத்தார்கள். அவருடைய காலடியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர்களை பார்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர் அந்த இடத்தில் ஒரு மருத்துவராய் செயல்பட்டார். எல்லாவற்றையும் படைத்த தெய்வம், மனிதரை உருவாக்கிய தெய்வம், மனிதனுடைய உள் உறுப்புகளை உருவாக்கிய கடவுள், வெளி உறுப்புகளை உருவாக்கிய ஆண்டவர் அந்த நோய்க்கு ஒரு மருத்துவராய் இருந்து
மக்கள் மீது பரிவு கொண்டு வல்லமையினால் அனைத்து நோய்களையும் குணமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட முடக்குவாதமுற்றவர்களை குணமாக்க முடியவில்லை. பார்வையற்றவர்களுக்கு செயற்கையாக கண்களை வைக்கிறார்களே தவிர மற்ற யாராவது தானம் செய்தால் மட்டுமே அதை பொருத்துகிறார்கள். அதுவும் நாள்பட கண்டிப்பாக கெட்டு போய் விடுகின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமளிக்கிறார் என்றால் முழுமையாய் அவர் குணமளிப்பார். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட வேண்டும் என்று அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மேல் உடையை தொட வேண்டும் என்று அநேக பேர் அவரை தேடி வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மேலுடையை தொட்டவர்கள் எல்லோரும் நலமடைந்தார்கள். அவர்களை ஆண்டவர் தொட்டு குணமாக்கினார். அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலும் இருக்கிறார், என்னுடைய நடுவிலும் இருக்கிறார். இந்த நாளில் முகமுகமாய் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் ஊனமிற்றோர்ந்தவரை குணமாக்கினார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய குணம். எவ்வளவு அந்த மக்கள் ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள், கல்லெறிய வேண்டும் என்று இழுத்து சென்றார்கள். அவரை ஒரு குடிகாரன் என்று சொன்னார்கள், பெருந்தீனிக்காரன் என்று சொன்னார்கள், விபச்சாரம் செய்கிறோடு இருக்கிறார் விபச்சாரர் என்று சொன்னார்கள், அவர் டாக்ஸ் கலெக்டரோடு கூட இருக்கின்றார் பாவி என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட பிறகும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? நன்மைகளை செய்து கொண்டு சென்றார். ஆனால் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? யாராவது நமக்கு துரோகம் செய்து விட்டால் நாம் அவர்களுக்கு துரோகம் செய்வதற்காக காத்திருக்கின்றோம். என்னுடைய நேரம் வரட்டும், நான் அவனை தண்டிப்பேன், அவளை தண்டிப்பேன் என்று நாம் அகங்காரத்தோடு அலைந்து கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் குணம் பெற முடியவில்லை, குணமளிக்க முடியவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார். குணம் அளிப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்து இருக்கின்றார். எனவே அவரிடம் கேட்போம், என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த கொடிய காலங்களில் இருந்து நம்மை மீட்டு ரட்சித்து மீண்டுமாய் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ நம்மை திடப்படுத்துவாராக. எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே தகப்பனே, எங்களோடு வாசம் செய்வதற்காக, எங்களை தேடி உடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, சில நோய்கள் மருத்துவர்களை கூட திணறடிக்கும் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, நீரே எங்களை குணமாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றீர். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக மக்கள் உம்மை தேடி வந்தார்கள், உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேடி வந்தார்கள். அதே நேரத்தில் பார்வையற்றவர்களையும் ஊனமுற்றோர்களையும் உடல் ஊனமுற்றோர்களையும் கால் ஊனமுற்றோர்களையும் பேச்சற்றோர்களையும் உமது காலடியில் கொண்டு சேர்த்தார்கள். பல வகையான கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு சேர்த்தார்கள். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை தொட்டு நீர் குணமாக்கினரே சுவாமி. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் இருந்து அவர்களை குணமாக்கினரே சுவாமி. அதே போல் தகப்பன், இந்த நாளிலும் கூட கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் நீர் சந்திப்பீராக, ஒவ்வொரு தேசத்தையும் சந்திப்பீராக, இந்த உலகத்தை சந்திப்பீராக. உலகத்தில் உள்ள மக்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக இடங்களில் பூகம்பத்தை பார்க்கின்றோம், கடல் கொந்தளிப்பை பார்க்கின்றோம், ஆண்டவரே நிலநடுக்கத்தை பார்க்கின்றோம். தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அநேக மக்கள் வீடுகளை இழந்து போய் இருக்கிறார்கள், அநேக மக்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து போய் இருக்கிறார்கள், நில புலன்களை இழந்து போய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீரே ஆறுதலாய் இருப்பீராக, இழந்து போனதை திரும்ப கொடுப்பீராக, அவர்களுக்கு வழிமுறைகளை அமைத்துக் கொடுப்பீராக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் உமது பரிசுத்த ரத்தம் கடந்து சென்று குணமாக்கும்படியாக செபி
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இறுதி நாட்களின் கொடிய காலங்கள் வருகின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா. ஆனாலும் மனம் மாறாதபடி ஆண்டவரே சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். நீர் எங்களுக்கு ஆயராய் இருக்கின்றீர், எங்களை திருத்துவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் தொட வேண்டும் சுவாமி, உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. உமது குரல் நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா. எங்களுடைய காதுகளை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை பேச வேண்டும் சுவாமி. எங்களுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரும் திரளான கூட்டங்களை கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கியது போல் எங்களுடைய தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. எங்கு பார்த்தாலும் அழுகையின் கோலமாய் இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேக பேர் மரித்து போய்விட்டார்கள் சுவாமி. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. எல்லோரையும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எவ்வாறு பெரும் திரளான மக்கள் அநேக பேர் எமது பாதத்தில் கொண்டு சேர்த்தார்களோ அதே போல் எமது பாதத்தில் கொண்டு சேர்க்கிறோம் சுவாமி. நீரே அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாக செபிக்கின்றேன். குணமாக்கும் வல்லமை கடந்து வரும்படியாக செபிக்கின்றேன். பரிசுத்த ஆவியின் பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளில் பிள்ளைகளுடைய குரலை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் குணமாக்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நற்கருணை நாதர் தரக்கூடிய குணமளிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.